வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் புஷ்பா 2 படத்தோட ரிவ்யூ தான். அடங்காதவன்டா. இந்த புஷ்பா 2 படத்தை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு மைண்ட் செட்ல போனாதான் அந்த படமே நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது எந்த மாதிரியான மைண்ட் செட்ல நீங்க போகணும், இல்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறத எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி புஷ்பா 1 பார்த்துருப்பீங்க. அதோட கிளைமேக்ஸில் வந்து ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஒரு கிளாஷ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது தான் புஷ்பா 2 படத்தோட ஸ்டோரியே. சிம்பிளாக புஷ்பா 2 படத்தோட ஸ்டோரியை சொல்லணும்னா, பொண்டாட்டி ஒரு ஃபோட்டோக்காக ஆசைப்படுவாங்க. அவங்களோட ஆசையை வந்துட்டு புஷ்பா நிறைவேற்றினாரா இல்லை நிறைவேற்றலையா, இல்லை அதுக்கு இடையில என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியே. பொண்டாட்டி பெற்ற புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு ஃபஸ்ட்டு இந்த படத்தோட நல்ல விஷயங்கள், அதாவது பாசிட்டிவ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகர்கள் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அல்லு அர்ஜுனாக இருக்கட்டும், ராஷ்மிகாவாக இருக்கட்டும், அப்புறம் ஃபகத் ஃபாசிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லா நடிகர்களுமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. பார்த்திருக்கு. அடுத்த பாசிட்டிவாக என்ன சொல்லுவேன்னா, ஒரு பிரம்மாண்டம். இந்த படம் முழுக்க ஒரு பிரம்மாண்டம் வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்கும். விஷுவலாக சரி, நம்மளை வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த படம் வந்துட்டு 3 மணி நேரம் தாண்டி தான் இருக்குது. நம்மளை வந்து அவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறதுக்காக இவங்க விஷுவலாக பார்த்து நம்மளை வந்துட்டு பிரம்மாண்டத்தை காமிச்சு நம்மளை உட்கார வைக்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு 500,000 பேர் இருக்காங்க. விஷுவலாக பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். அடுத்த பாசிட்டிவாக என்ன சொல்லுவேன்னா, இது வந்துட்டு ஒரு தெலுங்கு படம் மாதிரி தெரியாமல் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த படத்தோட டயலாக்ஸ் தான். இன்டர்நேஷனல் மதன் கார்கேயோட டயலாக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது வந்துட்டு ஓகே, நம்ம தமிழ் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொண்டு வந்துச்சு. முக்கியமாக வந்துட்டு இந்த படத்தில் இருக்க ஹியூமர்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. தேட்டரில் பார்க்கும்போது ஜாலியாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட சாங்ஸ் பற்றி சொல்லணும். எனி கிரியேட்டர்ஸ் எனி டைரக்டர் வாயை பழந்து பார்ப்பாங்க. நான் வந்துட்டு தனியாக கேட்கும்போது சாங் கேட்கும்போது என்னடா இதெல்லாம் சாங்காடா, இதெல்லாம் சாங்க பிடிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்குமே சரியில்லைன்னு தான் தோணுச்சு. ஆனால் நம்ம விஷுவலாக படத்தில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி ஃபீலிங்னு ஒரு சாங், ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. டான்ஸும் நல்லா இருந்துச்சு, சாங் ஓவராலே நல்லா இருந்துச்சு. அதே போல் கிஸ் 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 கிஸ்கா அந்த 2 சாங்குமே சூப்பராக இருந்துச்சு. சாம்சிஎஸ் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணிருக்கா சொன்னாங்க, ஸோ அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும், ரொம்ப ஒரு பெருசாக ஸ்டோரிக்கு ஒரு மொக்க ஸ்டோரியாக இருந்தால் கூட இதோட ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. அது வந்துட்டு இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை. ஒரு 3 மணி நேரமே நமக்கு வந்து ஒரு பெரிய படம் தான். ஆனால் அதை வந்துட்டு ரொம்ப சலிப்பாக இல்லாமல் என்னடா இது தூங்க வைக்கிறாங்க, என்னடா டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போகாம முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வந்து சீட்டில் உட்கார வச்சு பார்க்க வச்சுருக்காங்க. அது வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தனால தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை நான் வந்து நெகட்டிவ்ல சொல்கிறேன். அடுத்து வந்துட்டு டெக்னிக்கலா இந்த படம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான மூவி தான். சிஜி ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நெகட்டிவ்குள்ளே வந்துடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மைண்ட் செட் சொல்லியிருந்தானே, அது எப்படிப்பட்ட மைண்ட் செட்னா, நாம் வந்துட்டு இப்போ ஒரு ஃபேண்டசி மூவி பார்க்க போகிறோம்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்தால் தான் இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வச்சுக்கிங்க, நிறைய லாஜிக் மிஸ்டேக், படம் முழுக்க நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஒரு ஃபேண்டசி மூவியில் தான் நம்ம வந்து லாஜிக் எதுவுமே கண்டுக்காமல் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இந்த படத்துக்கு வந்தால் தான் இந்த படம் முழுக்க உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நான் லாஜிக் பார்ப்பேன், இது எப்படா நடந்திருக்கு, அது எப்படா நடந்திருக்கு, ஸோ அந்த மாதிரினா பார்க்குற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா வச்சுங்க, இந்த படம் நிறைய இடங்களில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். நான் வந்துட்டு புஷ்பா 1 பார்க்கும்போதே என்னடா இதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது அப்படி இப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் புஷ்பா 2 பார்த்த பிறகு புஷ்பா 1 நல்லா தான்டா இருக்குது, புஷ்பா 1ல லாஜிக் மிஸ்டேக்கே இல்லைடா, அது சூப்பர் மூவிடா அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இடத்துக்கு பூந்து விளையாடிட்டாங்க. அப்படிதான் சொல்லணும். சிம்பிளாக சொன்னா வச்சுங்க, புஷ்பா நினச்சா எல்லாமே முடியும். ஒரு கவர்மெண்ட்டை மாற்ற முடியும், பிஎம்ஐ மாற்ற முடியும். புஷ்பா நினச்சாருன்னா வச்சுக்கிங்க, அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டே மாற்றிடுவார். அந்த அளவுக்கு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு தான் இந்த புஷ்பா 2 படம். ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போகணும்னா இதெல்லாத்தையும் நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைட் சீன் வரும், இன்ட்ரோக்காக ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த பார்ட்டும் கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு ஃபைட் சீன் வரும். காலை கட்டி கையை கட்டி ஒரு ஃபைட் சீன் மாதிரி வரும். அந்த 2 பார்த்து தூக்கிட்டா கூட படம் வந்து
ஒரு நல்ல படமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயும் லாஸ்ட்டு சீன்லேயும் தான் நிறைய ஓவராக லாஜிக்கே பார்க்க வேணாம் நினச்சா கூட ரொம்ப ஓவராக இருந்துச்சு. மற்றபடி உள்ள இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, அது வந்து ஓகே, பார்க்குற மாதிரி தான் நல்லா தான் இருந்துச்சு. அந்த புடவை கட்டிட்டு ஒரு சாமி சீன் ஒன்று வரும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு பொண்ணு சீனு, பொண்ணை கடத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சீன் எல்லாமே தேவையில்லாமல் திணிச்ச மாதிரியே இருந்துச்சு. ஒரு படம் பேன் இண்டியா ஹிட் ஆகணும்னா ஒரு சாமி சீன் வச்சே ஆகணும், வச்சாதான்டா அது படம் ஓடும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வச்ச மாதிரி தான் தோணுச்சு. மற்றபடி அதை எல்லாத்தையும் தவிர்த்திருந்தா இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான மூவியாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் தூக்கியிருந்தா டூரேஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் தான் தவிர மற்றபடி இந்த படம் ஒரு ஓகேவான படமாக தான் இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட வில்லன் ஃபகத் ஃபாசில். இவர் வந்துட்டு நம்ம பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். பாசிட்டிவாக சொல்ல போனால் இவர் வந்து உண்மையாக சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வில்லனை வந்துட்டு ஒரு டெரராக ஒரு பயங்கரமான வில்லனாக காமிக்காமல் அவரை வந்து ஸ்டார்டிங் சீன்லேயே காமெடி பண்ணி காலி பண்ணுறாங்க. ஃபகத் ஃபாசில் வந்து வர சீன்லாம் காமெடியாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் பல இடங்களில் வந்துட்டு அவரை வந்து ஒரு டெரரான ஒரு வில்லங்கிற ஒரு ஃபீலே நமக்கு வர மாட்டேங்குது. இப்போ வந்து புஷ்பா இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்காண்டா, அவனுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு பயங்கரமான வில்லனாக இருப்பார்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அவர் வந்துட்டு ஒரு படம் முழுக்க ஒரு காமெடி வில்லனாகவே மாற்றிட்டாங்க. அது வந்துட்டு இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஒரு இடத்துல வந்துட்டு மாஸ் டயலாக் பேசி ஒரு கம்பேக் கொடுக்க போறாரா அப்படின்னு நினச்சா மங்கள சீனு பொண்டாட்டியாக அவரை காலி பண்ணிட்டு ஒரு பஞ்சு அடிச்சு. அப்படி இருக்கும் போது நம்மளால அவரை வந்து ஒரு டெரரான ஒரு பயங்கரமான இவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பயங்கரமான வில்லனாக பார்க்கவே முடியல. இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு நல்ல வில்லனாக காமிச்சிருந்தா இந்த படம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறி இருக்குங்கிறதான் தோணுச்சு. பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு. அடுத்த விஷயம் வந்துட்டு ஜெகபதி பாபு. என்ன சொல்றேனே தெரியலடா, இவர் வந்தாலே முடிஞ்சிட்டு போல கதை, படத்தை சோழியை முடிச்சிட்டாரு. யாரு அவன்? படத்து மேல மதிப்பில்லை. அந்த ஜெகபதி பாபு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் படம் நல்லா தான்டா போச்சு. கிளைமேக்ஸில் வந்தாரு, படம் முடிஞ்சது காலி. சும்மா ஒரு அடுத்த பார்ட்டுக்கு வந்து லீடு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு வில்லனை காமிக்கணுங்கிறதுக்காக ஜெகபதி பாபு கொண்டு வந்தாங்க. அதோட படம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்ட் 3 படம் வந்தானடா பனியானடாங்கிற அளவுக்கு காண்டி ஏற்றிட்டாங்க. இந்த படத்துக்கு பார்ட் 3 தேவை கிடையாது. அப்படியே பார்ட் 3ன்னு கொண்டு வந்தா கூட அது வேற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. புஷ்பா 1 வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணிச்சு. கிளைமேக்ஸ் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு அடுத்த பார்ட் எப்படா வரும்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் வந்துச்சு. ஆனால் இதில் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. சும்மா ஏதாவது ஒன்று முடிச்சு ஒன்றும்ல, ஏதாவது ஒன்று பண்ணி ஒன்றுங்கிறதுக்காக பண்ண மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தை வந்துட்டு பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கண்டிப்பாக இந்த படம் பேன் இண்டியா அளவு ஹிட் ஆகிறதுக்கான எல்லா பொருத்தமும் இருக்குது. கண்டிப்பாக ஹிட் ஆகிடுவாங்க, ஏன்னா இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. புஷ்பா நேஷனல் லஞ்சியா. மொத்தத்தில் இந்த படத்தை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போகிறேன், புஷ்பா 2ங்கிற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிறேன். அதில் வந்து நான் லாஜிக் மிஸ்டேக்னா பார்க்க மாட்டேன். அது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு லாஜிக் மிஸ்டேக்னா பார்ப்பேன், எனக்கு நான் லாஜிக்கோடு தான் பார்ப்பேன், எனக்கு ரியல் ஸ்டோரி வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்காது தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் மூவி தான். உங்களுக்கு ஏதாவது டைம் கிடச்சிதுன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த அடங்காத நேரம் தாங்க முடியாது போல். ஆனால் பார்ட் 3க்கு கண்டிப்பாக எனக்கு வந்து ஹைப்பே இல்லைடா, சுத்தமாக பார்ட் 3 தேவையில்லைன்னு தோணுதுடா. இதோட முடிச்சிருங்க இந்த வேர்ல்டு, இந்த புஷ்பா 2 வேர்ல்டு இதோட முடிச்சிருங்க.